ஒரு வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருப்பீங்க விஜய் சார் யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி. உண்மையிலே தெரியாது, உண்மையாகவே தெரியாது. உண்மையிலே தெரியாது சார் மற்ற ரசிகர்கள் வந்துட்டு இப்போ ரஜினி சார் தெரியாதுன்னு சொல்ல நம்மளுக்கு ஒரு கோவம் வரும்ல, அதே மாதிரி மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க. நீங்கள் ஜப்பானில் போங்க, அது இன்டெப்த்து எந்த கண்ட்ரியில் வேணால் போங்க, யாரை சொன்னால் தெரியுன்றது உங்களுக்கே தெரியுமே, நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஒருவேளை அவருக்கு வந்து இவர் விஷ் பண்ணாதனால அவர் மேலே இவர் மேலே இல்லை பார்த்தா பறக்கிற கொசுக்கு பதில் சொல்லியிருந்தோம்னா நம்ம காலத்தை ஓட்டவே முடியாது. இவர் இருக்க வரைக்கும் நம்ம ஒன்றுக்கே நம்மளால் வர முடியல அப்படின்றது அவங்கவுங்க மனசாட்சியில் இருக்குல்ல, அந்த ஈகோ தானே யாரும் யாரை பற்றியும் எங்கேயும் வெளியில் ஊடகங்கள் மூலியமாக சொல்லாமல் இருக்காங்க. ஏங்க கேரளாவில் சொல்கிறாங்க, இந்தியாவில் 30 ஸ்டேட் இருக்குது, 30 ஸ்டேட்டில் இருக்கும் சொல்கிறான், மத்திய பிரதேசத்தில் சொல்கிறான், ஒரு வாழ்க்கை ஹாப்பி பர்த்டே சொன்னா எடுக்கும். ஏன் அந்த பொறாமை, ஏன் அந்த ஈகோ? நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க தலைவருக்கு வந்து ஆஸ்கார் கிடைச்சா அவர் வந்து காலில் போட்டு மிதிச்சிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது தப்புன்னு சொல்லலையா உங்களுக்கு? ஆஸ்கார் பெருசுன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? எல்லாம் கூகுளும் இணையதளங்களும் சொல்கிற செய்திகள் தானே நீங்கள் சொல்கிறீங்க. எதை வச்சு ஆஸ்கார் பெருசு? ஆஸ்காரே காலை தூக்கி போட்டு மேய்க்கும். ஜப்பானில் எத்தனையோ வருஷம் முன்னாடி இறந்து போன ப்ரூஸ்லி வந்து ஆவியா பேட்ட படத்தில் வந்து ரோகிணி சில்வர் ஸ்கிரீனில் பக்கத்தில் உட்காந்து பார்த்த வரலாறு வந்து பாசிட்டிவ் வைப்பு நடக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வைக்கிறீங்களே சார், அது நம்ப முடியாமல் இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிறீங்க அம்மன் கழுத்துலேருந்து பால் வருது, அதை நம்பி நிறைய ஜனம் போகுது. அம்மன் கழுத்து கண்ணில் பால் வருது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் யாரையும் கேட்கலையே. ஆனால் தலைவரை பற்றி சொன்னால் மட்டும் அது எப்படி தலைவரையும் கடவுளையும் ஒன்றா வந்துருக்கீங்க? ஏன்னா அவரை பிடிக்காதவங்க உலகத்தில் யாரும் இல்லை. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க குருடனாக இருக்கும். ப்ளூ சட்டை மாறின இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து வார்த்தைக்கு வார்த்தை 100 வார்த்தை வந்து தலைவர் தலைவர்னு சொல்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் MS நாராயணனா இருந்தீங்க, இப்போ இந்த ரஜினி நாராயணனா மாறினது எப்போ? ரஜினி நாராயணன் நான் 1975 பிறக்கும்போது 3 வயசானவொன்னே பேர் வச்சாங்க. பேர் வைக்கும்போது தலைவர் 1975 அபூர்வ ராங்கல் படம் ஒரு கேட்டை திறந்தார். அப்போவே எல்லாரோட இதய மனத்தையும் திறந்துட்டார். அப்போவே எனக்கு ரஜினி நாராயணன் பேர் வச்சுட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஸோ எனக்கு தமிழ் மொழி பேச்சு வரும்போது தான் அந்த ரஜினி நாராயணன்ற அடைமொழியை வந்து ஃபுல்லாக நான் பேச கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் தான் அதை அமுல்படுத்தினேன், ரஜினி நாராயணன் அமுல்படுத்தினேன். அப்பத்துலேருந்து என் பிறப்பே வந்து அதுதான். அப்போ தான் தலைவர் 1975 டேட் ஆஃப் பர்த்து, தலைவர் முதல் படம் அபூர்வ ராங்கல், ரெண்டுக்கும் கோ இன்சிடெண்ட்டாக மேட்ச் ஆச்சு. தலைவர் வந்து கடவுள் வந்து ரஜினியாக வந்து அவதாரம் எடுத்து மக்களை சந்திக்க வந்தார். அதில் அப்படியே என் பேர் ரஜினி நாராயணன் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு சார்? எனக்கு வந்து கரெக்டாக 50 முடியுது. இப்போ தலைவர் படத்தை நீங்கள் முத எப்போ பார்த்தீங்க? நீங்கள் குழந்தையிலேருந்து நான் ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் பார்த்து ரசித்த நாட்கள் இருந்திருக்கும்ல, எப்போலேருந்து விவரம் தெரிஞ்சு பார்த்துருப்பீங்கல்ல, எப்போ? 9 மாத கருவையில் இருக்கும்போதே அபூர்வ ராங்கல் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ 10 மாதத்துல தான் டாக்டர் பிறப்பேன்னு சொன்னார். 9 மாதத்தில் வந்து அப்போவே நான் வந்து அபூர்வ ராங்கல் சொல்லிட்டு தான் வெளில நான் வந்து குறப்பிரசவத்தில் தான் பிரசவமே நான் பிறந்தேன். அதுலேருந்தே ரஜினி நாராயணன். அப்படியா? ஆமாம். ஸோ ரீசெண்டாக வந்து படையப்பா படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாரோட பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய படங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து படையப்பா தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தீங்களா, இல்லை வேறு ஏதாவது படங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை, தலைவரோட 1975 நடிச்சல ஒரு படமும் மக்களுக்கு ஒரு படம் இல்லை, மக்களுக்கு ஒரு பாடம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ரீரிலீஸ்ன்றதே கிடையாது. ஒரு நின்னா பொதுக்கூட்டம், நடந்த ஊர்வலம், படுத்தா பந்து, அந்த மாதிரி இயல்பு வாழ்க்கையை முடக்கிற சக்தி தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த 2 கண்ணு யானை கண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பாபா படத்தில் தலைவர் டம் அடிக்கும் போது போன யானை திரும்பி வந்து தும்பிக்கையில் ஆசீர்வாதம் பண்ணுது. அது வந்து பிள்ளையாரே யானை உருவத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுது. நேற்று கூட பிறந்த நாளைக்கு பிள்ளையார் ஆவியா வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு போனார் போயஸ் கார்டனில். அந்த வரலாறுலாம் பாசிட்டிவ் வைப்பு வேறு யாருக்கும் கிடைக்காது, தலைவருக்கு மட்டும்தான். படைப்பு படம் பார்த்தீங்களா சார்? பார்க்காம எதுக்கு இந்த 2 கண்ணு? உங்கள் அம்மாவை பார்த்தீங்களா, உங்கள் அப்பாவை பார்த்தீங்களான்னு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் நான் அப்பா பார்க்காம குழந்தைங்க எது, தலைவர் பார்க்காம இந்த தரணியில் இந்த உடம்புல உசுறு இருக்குது. தலைவரை பார்த்தீங்களா சார்? தலைவரை பார்க்க முடியாதுங்க. அதாவது தெருக்கு தெரு, மூளைக்கு மூளை, சந்துக்கு சந்து, தமிழ்நாட்டில் ஒரு மூலையிலையும் பிள்ளையார் கோயில் இருக்கும். பிள்ளையார் நேரில் வரமாட்டார், அங்கங்கே ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையை தொட்டு கும்பிட்டு போய் நேர் வேண்டியது தான். அந்த மாதிரி தான் அவர் கால் பதிச்ச பாதத்தையும் அவர் கால் நடந்து போன பாதையிலேருந்து வர தூசியுமே நாங்கள் சுவாசித்து அதே மூச்சு காற்ற வாழறோம். அதனால் அவர் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. செருப்பை கட்டி விட்டு போனாலே அதே 200 நாள் இந்த ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு போவோம். அந்த மயக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா வந்து நீங்கள் தலைவரை வந்து ஒரு கடவுள் மாதிரி வந்துட்டு பார்க்குறீங்க. நிஜமாக தான் கடவுள் தான். ஓகே, இப்போ அவர் மூலமாக, அவர் சொன்ன டயலாக்ஸ் மூலமாகவோ இல்லை அவர் நடந்துக்கிட்ட விஷயங்கள் மூலமாகவோ என்னோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறி இருக்கு, நான் நிறைய மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இது வரைக்கும் அவரை தரந்தாந்து விமர்சனங்கள் நிறைய படத்துலையும் சரி, அரசியல் சூழ்ச்சிகளையும் சரி, இது ஊடகங்கள்லையும் சரி நிறைய பேசியிருப்பாங்க. எல்லாத்துக்குமே பதிலுக்கு வந்து எதிர்மறையான விமர்சனம் சொல்லாமல் எல்லாருக்கும் போக்கண்ணா போ, அல்ல அருணாச்சலா, உனக்கு எது நடந்ததோ அது நன்றாக நடக்கும், எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாக நடக்கும், பகவானை கும்பிட்டு பாபாவை நம்பிடு, ஜனவரி பிப்ரவரி தலைவர் இருக்கும்போது டோன்ட் வரி அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே. அதனால் நான் இருக்கும்போது நீங்கள் கவலை வேணாம். கிருஷ்ணர் எப்படி வந்து ஒரு அவதாரமாக வந்து மக்களை திருத்தத்துக்கு வந்து ஒரு அவதாரம் கடவுள் எடுத்தாரோ, அந்த மாதிரி ரஜினின்ற உருவத்திலேருந்து கடவுள் அவதரித்த மொத்தம் 10 அவதாரம், கல்கி அவதாரம் 11வது அவதாரம் தான் சூப்பர் ஸ்டார். அந்த அவதாரம் மூலியமாக மக்களுக்கு அவதரித்து தமிழகத்தில் வளர்ந்து வைகை தண்ணியை குடித்து தமிழனுக்கு மட்டுமே தலைவனுங்கிற ஒரே தலைவன் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான்.
அதனால் நான் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருச்செந்தூரில் முருகர், தமிழ்நாட்டில் ஜெயிலருங்க. இந்த வரலாறு படித்த ஒரே ஆள் தலைவர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் தலைவரோட பிறப்பே வந்து ஒரு கடவுள் பிறப்பு தான். இப்படி தான் வாழணுன்றது வந்து 50க்கு முன்னாடியும் சரி 50க்கு பின்னாடி சரி, எப்படி ஒரு மனிதன் வாழணும், எப்படி சொசைட்டியில் சர்வே பண்ணணும், எத்தனை அவமானங்கள் சந்தித்தாலும், எப்படி போட்டி நிறைஞ்ச உலகத்தில் நம்மளும் கடுமையான விமர்சனம் இல்லாமல் வந்து ஒரு உச்ச நிலைக்கு போனால் கூட அடுத்தவங்களை கண்டு வாங்க லோக்கி வாங்க இதுன்ட்டு அவரை விட சின்ன வயசில் ஆரவங்களை கூட அந்த மரியாதை தர விஷயம் வந்து இனி வரைக்கும் எந்த செக்டார்லுமே யாருக்குமே கிடையாது. தலைவருக்கு மட்டுமே வந்து அந்த பணிவு. அந்த பணிவை பார்த்தே, அவர் பாசிட்டிவ் வைப்பை பார்த்தே நானும் வாழ்க்கை. ஓகே, நீங்கள் விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் நான் வந்துச்சு, உங்களுக்கே வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய விமர்சனங்கள் வருது. ஆமாம். இப்போ வெளியே இருக்க விமர்சனங்களை தவிர்த்துட்டு உங்கள் வீட்டில் இல்லை சொந்தக்காரங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, எதுக்கு இவ்வளோ தூரம் போகணும் இல்லையே, அப்படின்னு. தவறான விஷயமா இருந்தால் தான் வீட்டில் இருக்க வந்து பெரியவங்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சொல்லணும். எல்லாருக்குமே பிடிச்சி போயிருக்கேன். பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணாலோ, பொது இடத்துல வந்து தகராறு பண்ணாலோ, கலாட்டா பண்ணாலோ, இந்த மற்ற நடிகர்களுக்கு பண்ணுற மாதிரி பஸ்ஸு மேலே ஏறுறது, கார் மேலே ஏறுறது, ஊந்து பிறண்டு பண்ணுறது, அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணலையே. நம்ம ரிவ்யூ, நம்ம ஸ்பீச்லாம் பார்த்திங்கன்னா நச்சுன்னு இருக்குங்க. ஒரு இடத்துல கூட தரம் தாராது, ஒரு இடத்துல கூட வார்த்தை மாறாது. குழந்தை சின்ன வயசில் இருக்கும்போது ஆஏக்கு படித்த அப்புறம் ரஜினிகாந்த்ன்ற வார்த்தையை தான் படித்தேன் நானே. நான் வந்து குஷபட் ஸ்கூலில் படிக்கும்போதே அக்காய்க்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போயே ரஜினிகாந்த்ன்ற அந்த 3 வார்த்தையை தான் படித்தேன். அதனால் என்னோடய விமர்சனங்களையும் சரி, என்னோடய இன்டர்வியூலையும் சரி, எந்த இடத்துலையுமே ஏதாவது ஒரு இடத்துல மற்றவங்களுக்கு அது கேள்விக்குறியாகவும் வந்து காமெடியாகவும் இருக்கலாம். ஆனால் நான் வந்து சுவாசிக்கிற காற்றும், நான் லவ் பண்ணுறதே ரஜினிகாந்த் தானே. என் லவ்வான கடவுளை பற்றி நான் சொல்கிறதுல வந்து எந்த தவறும் இல்லைன்றதுல நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் அந்த விமர்சனங்கள்லாம் கிடையாது. மெயினாக எங்கள் வீட்டில் யாரும் எனக்கு விமர்சனம் பண்ணவே இல்லை. எனக்கு விமர்சனம் பண்ணுறதெல்லாம் யாராவது ஏதாவது போய் சோஷியல் மீடியாவில் ஏதாவது வந்து கமெண்ட் போட்டு போகிறாங்க, அதை பண்ணுற போகிறாங்க, இதை பண்ணுற போகிறாங்க. தவறாக பண்ணால் தான் பயப்படணும். நம்ம ரைட்டாக பண்ணுறோம், நம்ம பாட்டுக்கு எடுத்து போயினே இருக்கோம். கண்டிப்பாக வாழ்க்கையில் நான் போயிட்டு ஒரு வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருப்பீங்க, விஜய் சார் யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி. உண்மையிலே தெரியாது எனக்கு. உண்மையாகவே தெரியாது. உண்மையிலே தெரியாது. ஸோ மற்ற ரசிகர்கள் வந்துட்டு இப்போ ரஜினி சார் தெரியாதுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு கோபம் வரும்ல, அதே மாதிரி மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ வந்து 50 ஆண்டு கால திரையுலக வாழ்க்கையில் அவர் வந்து இந்த வரலாறு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு வேறு யாருமே படிக்கலை. பிரைம் மினிஸ்டர்லேருந்து உலகத் தலைவர்கள்லேருந்து எல்லாம் ட்விட்டர் போட்டுருக்காங்க. ரஷ்ய அதிபர் புதின் ஹாப்பி பர்த்டே சொல்கிறாரு, ட்ரம்ப்பு ஹாப்பி பர்த்டே சொல்கிறாரு, சவுத் ஆப்பிரிக்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, கனடா, துபாய், சிங்கப்பூர், மலேசியா கவர்னர்லாம் கபாலி படுத்தும்போது மலேசியா மேப்பை பிரிச்சுட்டாரு. தலைவா உனக்கு எங்கே போகணும்னு சொல்லி அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்துக்கன்றார். ஸோ அந்த மாதிரி வரலாறு வந்து இது வரைக்கும் யாருக்கும் கிடையாது. ஃப்ளைட்டு விட்டது யாருங்க? இந்தியாவில் வந்து ஒரு ஜப்பான்லேருந்து ஒரு 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 120 பேர் கொண்ட ஒரு ஃப்ளைட்டு, ஏர் இந்தியா ஃப்ளைட்டு தனியாக வந்து லீட் ஆயில் மெடியில் தங்கி தலைவர் தரிசனத்துக்காக இந்தியன் கல்ச்சரல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்து தேட்டரில் கொண்டு கும்பாபிஷேகம் மாதிரி உருண்டு அங்கப்பிரவேசனம் பண்ணுற வரலாறு இது வரைக்கும் எந்த நடிகருக்கு நடந்திருக்கு? நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் ஊடகங்கள் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஆமோதிக்கிறேன். அங்கிள் வந்து நீங்கள் ரஜினின்னு கூப்பிட்டதே நான் தீ குளிச்சுடுவேன். நீங்கள் வந்து தலைவர்னு தான் கூப்பிடணும். எல்லாருமே ஏற்கனவே மீடியாவுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு, தலைவரை தெரியாதுன்னு சொன்னவும் இருக்கவே முடியாது. பிள்ளையாரை தெரியாதவன் இருப்பானா, முருகரை தெரியாதவன் இருப்பானா, இயேசு தெரியாதவன் இருப்பானா, மாதாவை தெரியாதவன் இருப்பானா, இதெல்லாம் தெரியாமல் இருந்தேன் எவனா சொன்னாலும் அதை நம்புவானா? அந்தமாரி நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து ஆச்சரியக்குறியாக இருக்குது, வியப்பாகவும் இருக்குது. திக்கு முக்காடி தசை மாதிரி போகிறேன் நீங்கள் சொல்கிற கேள்வியில். இல்லை சார், அதை சொல்லலாம். நீங்கள் வந்து நீங்கள் ஜப்பானில் போங்க, அது இன்டெப்த்து எந்த கண்ட்ரியில் வேணால் போங்க, யாரை சொன்னால் தெரியுன்றது உங்களுக்கே தெரியுமே. நான் சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது. அந்த மாதிரி தான் எப்போ வந்து அவர் எவ்வளோ பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரசியல் கட்சி சார்ந்தவங்களும் சரி, அவர் அரசியலுக்கு வரும்போதும் சொன்னவனும் சரி, நிறைய பேர் அவர் வந்து தாழ்ந்து நிறைய விமர்சனங்களும் கமெண்ட்டும் ஊடகங்களில் நிறைய போட்டார். எந்த ஒரு திட்டுக்காகாது, எந்த அசிங்கத்துக்காகாது, என்ன எந்த இதுக்காகுது, அவர் வந்து தரம் தாழ்ந்த விமர்சனம். அவங்க வந்து தரம் தாழ்ந்த விமர்சனம் அவங்க இவர் மேலே வச்சாங்க. ஆனால் இவர் வந்து நோ கமெண்ட்ஸ், போக்கண்ணா பார்க்கலாம் கண்ணா. என் ரசிகர்களுக்கு வந்து என் உடல்நிலை கருதி என் ரசிகர்களை வந்து நான் பகடக்காயாக ஆக்க விரும்பல. மக்களை கடைசி வரைக்கும் சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் கடவுள் என்னை படிச்சிருக்காரு. ஆனால் அவரே ஒரு கடவுள் அவதாரமாக தான் வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு போக்கண்ணா. சைடில் வேறு இப்போது ஒரு இலையில் சாப்பாடு இருக்குன்னா கூட்டு இருக்கும், ரசம் இருக்கும், பொரியல் இருக்கும், பீன்ஸ் இருக்கும். ஒயிட் ரைஸ் இருந்தால் தானே சாப்பிட முடியும். தலைவர் தான் ஒயிட் ரைஸு. சின்னிப்பீல்றது ஒரு வாழை இல்லை. இந்த வாழையில் எத்தனை பதார்த்தம் வேணால் வைக்கலாம். ஆனால் ரைஸ் இருந்தால் தானே நீங்கள் சாம்பார் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்க முடியும். ஸோ தலைவர் தான் ஒயிட் ரைஸு. தெருவுலகமே அவரை நம்பி தானே இருக்குது. இல்லைன்னா ஏன் இத்தனை பேர் அவரே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க? சுந்தர் பிச்சை இறந்து போயிட்டு வந்துட்டார், கூகுள் ஆஃபீஸ் வந்துட்டார். அவர் என்னப்பா இது ராக்கெட்டோட வேகமாக போகுது வைஃபை கனெக்ஷன் கூலி படத்துக்கு. ஏன்னா இனிமேல் அதனால தான் சொன்னேன், இனிமேல் மருத்துவமனையில் படுகிற எந்த குழந்தையும் குவான்னு அது கூலின்னு குவான்னு குழந்தை கத்தாது, கூலின்னு தான் கத்தும்.
அந்த வைப்பை வந்து தலைவர் ஒரு பிறக்கிற குழந்தை கூட குவா குவான்னு கத்துற குழந்தை லாங்குவேஜை மாற்றி கூலி கூலி கூலின்னு கத்துத. அந்த ரெக்கார்டு யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள்? யாரோ ஒரு ஆள் காட்டுங்க நீங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து கிண்டலாகவும் இருக்கும், கேலியாகவும் இருக்கும். ஆனால் நடைமுறையில் பார்த்தவங்க, அந்த குழந்தை கூட இப்படி படுத்துட்டு இருக்க தொட்டியில் படுக்கிற குழந்தை கூட இப்படி திரும்பி பார்க்கும். படையப்பா பாட்டு போட்டால் வேறு யார் பாடுறதா போடுங்க, திரும்பி பார்த்தா நீங்களே வந்து என்னை வச்சுனே நீங்கள் செக் பண்ண வேணாம். உங்கள் வீட்லேயே உங்கள் சொந்தக்காரன் குழந்தை யாராவது இருந்தால் போட்டு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஆனா நீங்க சொன்ன அந்த விஷயம், அதாவது விஜய் சார் யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அது சொல்லும் போதே எங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு விஜய் சார் மேல பர்சனலாக வெறுப்பு இருக்கா? ஒருவேளை அவருக்கு வந்து ஒரு விஷ் பண்ணாதனால? அதெல்லாம் விஷ் பண்ணாதால கிடையாது. உலகத்தில் வந்து நம்ம வந்து மாதா பிதா குரு தெய்வம்ன்றோம். மாதா பிதா குரு கிடையாது, சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் தான் தெய்வம். திருவள்ளுவர் ஆவியா வந்து நான் எழுத்தின முதல் குறளில் வந்து தப்பாக எழுதிட்டோம்பா, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகன்னு போட்டார். கூலி படத்துக்கு முன்னாடி நைட்டு கனவுல வராரு 1 மணிக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் நாராயணன். என்ன சார் விஷயம்? அகர முதல் எழுத்தெல்லாம் ரஜினி பகவான் முதற்றே உலகு, கற்க கசட நெற்கப்பன் அதற்கப்பின் ரஜினி அதற்கு தகான்னு. 2 அடி திருக்குறளில் 1000 அர்த்தம் இருக்குங்க. அந்த 1000 அர்த்தத்தை வரலாற்றை திரும்பி வச்சு ஒரு தலைவர் மட்டும்தான், அவர் யாருமே கிடையாது. அவர் மேலே இவர் மேலே இல்லை பார்த்தா பறக்கிற கொசுக்கு பதில் சொல்லியிருந்தோம்னா நம்ம காலத்தை ஓட்டவே முடியாது. வாழ்க்கை ரொம்ப பரிசு, பேட்டையில் சொல்கிறார், நகர்ந்துட்டே போனோன்னு தலைவர். அந்த மாதிரி அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியல யார் எதனால் இன்னும் வாழ்த்து சொல்லாமல் இருக்காங்க, யார் எதனால் அவரை பற்றி சொல்லிடுறாங்க. ஏன்னா இந்த 1950 மாடல் இவர் இருக்க வரைக்கும் நம்ம ஒன்றுக்கே நம்மளால் வர முடியல அப்படின்றது அவங்கவுங்க மனசாட்சியில் இருக்குல்ல. அந்த ஈகோ தானே யாரும் யாரை பற்றியும் எங்கேயும் வெளியில் ஊடகங்கள் மூலிமா சொல்லாமல் இருக்காங்க. ஏங்க கேரளாவில் சொல்கிறாங்க, இந்தியாவில் 30 ஸ்டேட் இருக்குது, 30 ஸ்டேட்டில் இருக்கும் சொல்கிறான், மத்திய பிரதேசத்தில் சொல்கிறான். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்காங்க, ராமர் கோயில் பட்டாச்சாரியார் சொல்கிறாருங்க ஹாப்பி பர்த்டே தலைவாங்க. திருப்பதி ஜிஆர் சொல்கிறாருங்க, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் சொல்கிறாங்க, ஸ்ரீரங்கத்தில் சொல்கிறாங்க. இதெல்லாம் விட ஒரு நீங்கள் சொல்கிற ஒரு தனி நபர் நம்மளை மாதிரி மனுஷன் தானே ஒரு வாழ்க்கை ஹாப்பி பர்த்டே சொன்னா எடுப்பது? ஒன்றும் எடுப்பது இல்லையா? ஏன் அந்த பொறாமை, ஏன் அந்த ஈகோ தேவையில்லையா? நான் என்ன சொல்கிறேன், என்னை வெறுத்தவங்களுக்குமே நான் விருப்பாக தான் இருப்பேன்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால் அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். தலைவர் சொல்கிறது தான், யாரை பற்றி நீ பொது இடத்துலையோ ஊடகங்களையோ எதையும் பேசாத. என்ன சொல்கிறீங்க? ரேஸில் 1000 குதிரை ஓடலாம், ஜெயிக்கிறது ஒரு குதிரை தானேங்க. கண்டிப்பாக ஒரே மாதிரி வெள்ளை குதிரை 100 இருக்கும், ஆனால் ஜெயிக்கிறது நம்பர் 1 தானே. அந்த மாதிரி தானே தலைவர். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தலைவர் வந்து நீங்கள் வந்துட்டு பெரிய கடவுளாக பார்க்குறீங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு தெய்வீகமான ஃபேன் நம்ப. ஆமாம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இன்னொரு சைடு நிறைய பேர் யோசிக்கிறாங்கல்ல, நீங்களே சொல்லியிருக்கீங்க ப்ரூஸ்லியை பற்றியா இருக்கட்டும், மற்றவங்கள பற்றியா இருக்கட்டும், அப்படி ஒப்பிட்டு வந்துட்டு சொல்லியிருக்கீங்களா, அது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? எப்படி தப்பாக இருக்கும்? எந்த இடத்துல அங்கே தவறு வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏங்க ப்ரூஸ்லி மாதிரி பண்ணக்கூடாமல் இருந்தால் பேட்டையில் ஏன் கார்த்திக் சுப்ராஜ் லிங்க் சாக் சுற்றுற சிட்டு வச்சாரு? அர்னால்டு மாதிரி இல்லைன்னா ஏன் படையப்பாள சொக்கா கட்டி பின்னாடி போராம்ஸ் காட்டினாரு? இதெல்லாம் வரலாறு பேசுதுங்க. இந்தியாவுக்கு அர்னால்டு, தமிழ்நாட்டுக்கு அர்னால்டு வந்தார், யாரை பார்த்தாரு? 2 ஆள் தான் பார்த்தாரு. ஒன்று ஜெயலலிதா, இன்னொன்று வந்து சூப்பர் ஸ்டார். இது வந்து ஊடகங்கள் செய்திகள் சொல்லும், வரலாறு சொல்லும். நம்ம ஒன்றும் மாற்றி சொல்லியே. ஓகே. ஏன்னா ஜப்பானில் எத்தனையோ வருஷம் முன்னாடி இறந்து போன ப்ரூஸ்லி வந்து ஆவியா பேட்டை படத்தில் வந்து ரோகிணி சில்வர் ஸ்கிரீனில் பக்கத்தில் உட்காந்து பார்த்த வரலாறு வந்து பாசிட்டிவ் வைப்பு நடக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வைக்கிறீங்களே சார், அது நம்ப முடியாமல் இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிறீங்க அம்மன் கழுத்துலேருந்து பால் வருது, அதை நம்பி நிறைய ஜனம் போகுது. அம்மன் கழுத்து கண்ணில் பால் வருது, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் யாரையும் கேட்கலையே. ஆனால் தலைவரை பற்றி சொன்னால் மட்டும் அது எப்படி தலைவரையும் கடவுளையும் ஒன்றா வைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் நம்பிக்கை வந்துச்சுன்னா, அந்த ட்ரஸ்ட் வந்துச்சுன்னா, அந்த பாசிட்டிவ் வந்து வெற்றியாக தான் நடக்கும். அந்த மாதிரி தலைவரை பற்றி நான் சொன்ன விஷயங்கள், நான் ஒன்றும் இல்லாத ஒரு ஆளை சொல்லி அதை வந்து எதிர்மறையாக விமர்சனம் பண்ணால் அதில் நீங்கள் காட்டலாம். மோதி பாருங்கன்றான் தலைவர்கிட்ட. நான் சொன்ன ஒரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் நிரூபித்து தானே காட்டிட்டு இருக்காரு. தமிழகம் மட்டும் இல்லை, உலகத்துலேயேங்க. உனக்கு வந்து நீங்கள் வந்து சவுத் ஆப்பிரிக்காலையும் ஈஸ்ட் ஆப்பிரிக்காலையும் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா ஒருத்தர் இருக்கார், ஹிங்க்வாங் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு மொழி தெரியாது, இனம் தெரியாது, இந்தியான்ற ஒரு விஷயம் தான் தெரியும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி உங்களை யாரை தெரியும்னா 2 விஷயம் தான் தெரியும். ஒன்று தேசிய கொடி, இன்னொன்று சூப்பர் ஸ்டார். சவுத் ஆப்பிரிக்கா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே அப்படி தாங்க. ட்ரம்ப்புக்கே ஆஸ்காரோட ட்ரம்ப்னு ஒரு வார்த்தை சொன்னேன். நெருப்புடா நெருங்குடான்னு போட்டு ஒரு டிஷர்ட் நான் சொன்ன ஒரு வாசகத்தை வச்சு ட்ரம்ப்பு போட்டார். பிரசிடென்ட் ஆஃப் உலக வல்லரசு நாளைக்கு ட்ரம்ப்பே டிஷர்ட் போடும்போது சார் அவங்களே ஏன் ஆமோதிக்கலை? இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஈகோலையும் பொறாமையிலையும் சூழ்ச்சியிலையும் கீழ்ச்சிலையும் அவன் கமெண்ட் போடுறதும், அதில் எவ்வளோ லைக் வருது, அதில் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வருதுன்னு ஊடகங்கள் விரும்புது. அந்த ஊடகங்கள் சம்மந்தமாக யாரோ தனிப்பட்ட முறையில் யூடியூப் சேனல் நடத்துகிறாங்களோ அவங்க விரும்புகிறாங்க. அதனால் நான் ஏற்கனவே சொன்னது தான், பறக்கிற கொசுக்கு பதில் சொல்லியிருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அல்ல அருணாச்சலாம் நம்ம கடை போக்கண்ணா போ அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருக்காரு. அந்த பாதையில் பயணிச்சுட்டே இருப்பேன். 1000 முறை தோத்தாலும் சரி, 1001 தடவை நீ ஜெயிப்பன்னு தலைவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா ராபர்ட் கிளைன் ஒருத்தர் ஹிஸ்ட்ரியில் இருக்கார், 2000 தடவை படம் எடுத்தார், 2001 அவர் முயற்சியை விடலை.
2001 தடவை ஜெயிச்சார். அந்த மாதிரி எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை சகிப்புத்தன்மை வந்தாலும் அத்தனையும் நேரி மேரி போராடிட்டே நீ உன் போராட்டத்துக்கு ஒரு நாள் வெற்றி கிடைக்கும்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அதை நியமிச்சு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இந்த விமர்சனங்கள் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா தலைவரை பற்றி திட்டினவங்களே தலைவர் வந்து எல்லாருக்கும் பொண்ணு கல்யாண பத்திரிக்கை வச்சிருக்காரு. திட்டினதெல்லாம் பார்க்க மாட்டார். போக்கண்ணா வரங்கண்ணா நோ கமெண்ட்ஸ்னு போயிட்டே இருப்பார். ஏர்போர்ட்டில் எந்த இடத்துல வந்தாலும் அதை தான் சொல்லுவார். செங்கோட்டையன் போனதை பற்றினா அது போனதை பற்றினா கிளறி கேள்வி கேட்பாங்க. நோ கமெண்ட்ஸ் போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் நானும் போயிட்டே இருப்பேன். நிறைய படங்கள் வருது இல்லை, சில படங்கள் வந்துட்டு தலைவர் சருக்கு வந்து ஓட மாட்டேங்குது, வசூல் ரீதியாகவும் சரி, சில மற்ற காரணங்கள்னால. எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. அதாவது அவரோட ஓடாத படமே 300 கோடி, போடுற படம்னா 700 கோடி. அப்போ உங்களுக்கு கஷ்டமா இல்லையா சார்? தொழில் ரீதியாக வசூல் ரீதியாக. அதாவது நம்ம இப்போ 3 மாதம் முன்னாடி பிள்ளையார் சதுர்த்தி போச்சு. ஊராக பிள்ளையாரை கடலில் கரைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் போனாங்க. பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்சோம் மறுநாள் பிள்ளையார் கோயில் காலியாக இருக்குது. அதனால் பிள்ளையார் இல்லைன்னு சொல்கிறோமா? ஆடி மாதம் தான் திருச்செந்தூருக்கு வேல்காவடி எடுக்கிறாங்க. ஆடி மாதம் முடிஞ்சோடனே முருகர் கோயில் காலியாகுது. அதனால் முருகர் இல்லம் கும்பிடாமல் போயிடுறோமா? ரம்ஜான் வருது, நபிகள் நாயகத்தை கும்பிட்றோம். ரம்ஜான் முடிஞ்சோடனே காலியாகுது தர்கா. அதனால் நபிகள் நாயகத்தை கும்பிடாமல் போயிடுறோமா? இந்த மாதிரி ஒரு சமுதாயத்திலையும் ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த ஃபெஸ்டிவல் டைமு அந்த டைமுக்கு வரும்போது கூட்டம் இருக்கிறதால அது கடவுள் இல்லாமல் இருக்காது, கூட்டம் இல்லாததால் கடவுளை கும்பிடாதவங்க இருக்காது. எந்த மூளைக்கு போனாலும் வண்டிக்கு போனாலும் சாமியை பார்க்கும்போது அப்படி கும்பிட்டுட்டு போகிறது தான். அந்த மாதிரி தான் தலைவர் எந்த ரூபத்தில், எந்த நிமிஷத்தில், எந்த வடிவத்தில், எந்த படமாகவும் மக்களுக்கு ஒரு பாடமாகவும் எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாலும் அத்தனை ஓட்டியும் நாங்கள் வந்து அந்த கடவுளை தரிசிக்கிறதுக்கும் காலில் விழுந்து கும்பிட்றதுக்கும் ரெடியாக இருக்கோம். நாங்கள்லாம் டிக்கெட்லேயே வே டு ரஜினிகாந்த் ப்ரொஃபைல் ஸ்பெஷல் தர்ஷன் போட்டிருக்கோம். திருப்பதியில் தான் போட்டிருப்பாங்க ஸ்பெஷல் தர்ஷன் ஃபார் வே டு விவிஐபி பிரேக்குன்னு. அதுக்கு அடுத்தது தேட்டரில் நாங்கள் போட்டோம் ரஜினிகாந்த் கோவிலுக்கு செல்லும்படி சிறப்பு தரிசனம்னு போட்டோம். ஏன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் நாங்கள் வந்து பரமபாத வாசல் தந்தது தலைவரோட ஸ்க்ரீன் தான். அந்த வரலாறு தான் நாங்கள் பார்த்தோம். இப்போ ரஜினி சார் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த 10,500 ரூபாய்க்கு பிரேக் தர்ஷன் ஒன்று இருக்குது திருப்பதியில். ஒரு 300 ரூபா டிக்கெட்லாம் வந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி பார்ப்பாங்க. இந்த 10,500 ரூபா L1 L2ன்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் பார்ப்பாங்க. கடவுளை கிட்டக்க போய் பார்க்கலாம். ஆனால் கடவுளை அசைவு கொடுத்தாருன்னா நம்மளுக்கு பேச்சும் வராது, மூச்சும் வராது. இந்த திருவிளையாடலில் சிவாஜி படத்தில் ஒரு ஊமைக்கு பேச்சு வரும். அன்பு, அம்மா, அப்பா, அறிவுன்னுவாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து வராத எல்லா வார்த்தைகளும், உணர்வுகளும், ஆசைகளும், காதல்களும், அந்த மிரட்சியும் முரட்சியும். வைகை இப்போ வரதா புயல் வந்தால் கூட நாங்கள் தாங்கிக்கலாம். தலைவர் கண்ணசிவு புயல் வந்தால் எங்களால் தாங்கவே முடியாது. அந்த தரிசனத்தை பார்க்கறதுக்கு தான் உடம்புல இப்போ எனக்கு புல்லரிக்குது. எனக்கு உடம்புலாம் அந்தளவுக்கு ஒரு ஷிவரிங் வந்துடும். பேச்சு வராது, பத்துன்னு அப்படியே காலில் வந்துட வேண்டியது. வேறு ஒன்றும் ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா கடவுள் உசரமாக வராருன்னா காலில் தான் வரணும், வேறு பேச்சு பேசக்கூடாது. இந்த ஒரு கெட்டப் வந்து எதோட இன்ஸ்பிரேஷன் சார்? இது இன்ஸ்பிரேஷன் பாபா தான். பாபாவில் தான் தலைவர் கட்சிப் கட்டினார். அதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இல்லை நீங்கள்? அதுக்கு முன்னாடி இல்லை. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வேறு மாதிரி இதில் இருந்தேன். அப்போ கூட தலைவர் இது தான். ஆனால் இந்த இது வந்து தலைவர் இது பண்ணதில்லைன்னு வந்தேன். ஏன் அப்பையிலேருந்து இது வந்துச்சு அந்த ஐடியா? இல்லை, அந்த இதை வந்து நான் ரொம்ப லைக் பண்ணேன். ஏன்னா உண்மையான ஸ்ரீடிக்கு போய் பாபாவை கும்பிட்றவங்க கூட கம்மி. ஆனால் பாபா படத்தை வந்ததுலேருந்து தலைவர் கும்பிட்டவங்க தான் அதிகம். ஓகே. அந்த இது வந்து ஒரு மிரட்சி வந்து நீங்கள் கேட்குறீங்களே 10th என்ன எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சிங்க, மேக்ஸில் மட்டும் எப்படி 90 எடுத்தீங்க? அந்த மாதிரி தலைவரோட ஒரு படமும் பார்த்து வரும். இந்த படம் பார்த்த உடனே இந்த மாதிரி கெட்டப்பில் போனால் நம்மளுக்கு ஒரு எனக்கே ஒரு க்ரோத் வருது. ஏன்னா என்னோடய சுகர் வந்து 450 இருந்தது. ரீசெண்டாக தர்பார் படம் பார்த்துட்டு வந்தால் 120 ஆயிடுச்சு. நான் மெடிசன் சொல்லாத ஒரு விஷயத்த அந்த 2 கண்ணை செய்வ சொல்லுது. சர்வன்னு மெடிசனாலே உள்ளே போய் குணமாக்க முடியாத ஒரு விஷயத்த ஒரு 200 ரீடிங் கம்மியாக எடுத்துகிட்டு வந்து 120லேருந்து என்னை காப்பாற்றினார் தலைவர். அந்த வரலாறு ஒரு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக திரையுலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. அதனால தான் நான் வந்து உலக தரவரிசை பட்டியலில் இருக்க பெரிய பெரிய தலைவர்களை பற்றி நான் கமெண்ட் கொடுத்தாலும் இது வரைக்கும் அந்த தலைவர்களுமே என் தலைவர் நான் லவ் பண்ணுறாங்க. அதனால தான் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அவங்களும் ஆமோதிக்கிறாங்க, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் கூட நம்மளை கம்பேர் பண்ணுறது பிடிக்கும். ப்ரூஸ்லியாக இருக்கட்டும், ஜாக்கி சானாக இருக்கட்டும், அர்னால்டாக இருக்கட்டும், ட்ரம்ப்பாக இருக்கட்டும், ரஷ்ய அதிபர் புதினாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த வரலாற்று தலைவனாக இருக்கட்டும். இப்போ கூட நான் சொன்னேன் 10th பப்ளிக் எக்ஸாமில் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியில் லாஸ்ட் வந்து ராபர்ட் கிளைவர், சுபாஷ் சந்திர போஸ், காமராஜர் எல்லா தலைவர்கள் பற்றி எழுதும்போது தலைவர் பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி புக் எழுதுங்க, அதை படித்து பார்த்து பசங்க எடுத்துகிட்டு 10th பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கட்டும். ஏன்னா அந்த மாதிரி 1975லேருந்து அவரோட 2025 திரையுலக பயணம் வரைக்கும் அவர் என்னென்ன அவமானங்கள், என்னென்ன தரம் குறைந்த விமர்சனங்கள், என்ன மாதிரியான எதிர்மறையான விமர்சனங்கள், எவ்வளோ வாழ்க்கையில் ரொம்ப தாழ்ந்து போனதும் சரி, ஒசந்து போனதும் சரி, அத்தனையும் போராடி ஜெயிச்சு இன்றைக்கும் 75 மார்க்கெட்டில் இந்த நரமுடியை வச்சுட்டு 1950 மாடல் வந்து நம்பர் 1 இருக்குதுன்னா அந்த வரலாறு வேறு யாருக்கு இருக்குதுன்னு காட்டுங்க. வேறு யாராவது ஒரு ஆளை வந்து இந்த வயசில் வந்து மின்னல் மாதிரி படிக்கட்டில் ஏறி போக சொல்லுங்கள், அன்றைக்கே நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன்.
நீங்க ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க தலைவருக்கு வந்து ஆஸ்கார் கிடைச்சா அவர் வந்து காலில் போட்டு மிதிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஆனா உண்மையா தலைவர் வந்து அதை ரொம்ப மதிப்பாரு. அது தப்புன்னு தோணலையா உங்களுக்கு? அது எப்படி தப்பாகும்? இப்போது அவருக்கு தெரியாது. இப்போது பிள்ளையாருக்கு தெரியாது எலி நம்ம பக்கத்தில் உட்காந்தா வெளில தத்தணும்னு. எலி கம்முன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி பிள்ளையார் பக்கத்தில் எப்படி எலி இருக்கோ அந்த மாதிரி ஆஸ்கார் அவார்டு தலைவர் காலுங்க. ஏன்னா உலக தரவரிசையில் பட்டியலில் நம்ம நாட்டில் கொடுக்குற அவார்டையே நம்ம மதிக்க மாட்டோம். ஃபினான்ஷியலி உலகத்தில் நம்பர் 1 இருக்க வல்லரசு நாடாக்கி அமெரிக்காவில் கொடுக்குற ஆஸ்கார் பெருசாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஆஸ்கார் அவார்டு படம் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஆனால் தலைவர் படத்தையும் போடுங்க. எந்த கண்ணு எதை பார்க்குதுன்னு பாருங்கள், எந்த கேமரா எந்த லைட் மேன் எதை பார்க்குதுன்னு பாருங்கள். அந்த ஹிஸ்டாரிக்கல் வந்து உருவம் இல்லாத கேமரா கூட 1,00,000 கேமராவும் தலைவர் முகத்தை மட்டும்தான் படிக்கும். ஆஸ்காரில் நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் பார்க்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டோட பெருமையை கெடுக்கிறதுக்கு தான் அந்த ஆஸ்கார் கொடுக்குறாங்க. அதனால தான் சொன்ன அந்த ஆஸ்காரே தலைவர் காலுங்க தான். அவர் போட்டு அவாய் செப்பலுக்கு சமானுங்க ஆஸ்காரு. அதனால நீங்க நினைக்கிறீங்க ஆஸ்கார்ன்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் போய் நீங்க பார்க்கலையே. தலைவருமே ஆஸ்கார் எந்த பிரேக்கப் கொடுக்கலான்னு. தலைவருக்குமே அது ஒரு பெரிய விஷயம். அதுதான் பணிவு. அதுதான் பணிவு. உலகத்தில் எந்த உயர்தர பதவியில் இருக்கவங்களும் இன்றைக்கி நேற்று கூட ட்விட்டரில் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் பிரைம் மினிஸ்டர்லேருந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து திரௌபதி முர்முலேருந்து இந்திய அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. யாராவது எதிர்மறையான விமர்சனமோ இல்லை வேறு மாதிரியான ஏதாவது கமெண்ட்டோ இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. நம்மளுக்கு எதிராக சில ஊடகங்களில் இருக்காங்க, சில அரசியல் கட்சியில் இருக்காங்க. என்னை பற்றி கமெண்ட் கொடுக்குறதோ தலைவர் பற்றி கமெண்ட் கொடுக்குறதோ அவங்க தான் சொல்கிறாங்க. நானாக சொல்கிறேன், ஜெயிச்சுட்டு வந்து பேசு. நீ வந்து யூடியூப்பில் பேசுகிறவங்க ஃபேஸ்புக்கில் பேசுகிறவங்களாம் திரைமறைவாக யாரோ 6.5 கோடி பேர் இருப்பான். ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா திரைமறைவாக விமர்சனம் பண்ணுறவங்க தானே. நேரில் வந்து ஜெயிச்சு காட்டுன்றேன். நேரில் வந்து ஜெயிச்சு காட்டு. கோல்ட் பேக்கிங்ஸ் 50 ரூபான்னா கூட ஐயோ சிகரெட் விட்டு புகையாக போகிறோம், அந்த புகைக்கு எதுக்குப்பா 50 ரூபான்னு யாரும் கேட்கல. 50 ரூபாவில் இப்போ கிங்ஸை பிடிக்கிறது ஒரு ராயல்ட்டியாக நினைக்கிறான். நம்பர் 1 50 ரூபா தானே இருக்குது. உன்னால் முடிஞ்சு அது பிடிக்கலன்னு சொன்னால் அது ரேட்டை கம்மி பண்ண வேண்டியதான். அதை எம்ஆர்பி கம்மி பண்ணலாமே, பண்ணலையே. உன் சக்தினாவோ ஃபில்டர் கோல் பாக்கா அந்த ரேட்டு, பீடியா அந்த ரேட்டு, ஹோட்டலா கீதம் ஹோட்டலா கீதமில் காஃபி சாப்பிட்டா 53 ரூபா, டீ கடையில் சாப்பிட்டா 5 ரூபா. உன் சக்தி என்னவோ அதை தான் பார்க்குறேன். ஏன் அவன் அதிகமாக வைக்கிறான், ரெண்டும் ஒரே காப்பி தானே நீங்கள் கேட்கலையே. அந்த மாதிரி தான் நானும் உங்களுக்கு கேட்குறேன். சரி, ஏன் வந்து அதுக்கு இதை கம்பேர் பண்ணுறீங்க? ஆஸ்கார் பெருசுன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? எல்லாம் கூகுளும் இணையதளங்களும் சொல்கிற செய்திகள் தானே நீங்கள் சொல்கிறீங்க. எதை வச்சு ஆஸ்கார் பெருசு? ஆஸ்காரே காலை தூக்கி போட்டு மேரிப்பேன். இங்கே வச்சாருன்னா அது ட்ரம்ப் ஆஃபீஸில் போய் விழும், ஆஸ்கார் அவார்டே போய் விழும். அவ்வளோதான் அதோட வர்த்து. புரியுது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் உணர்வுபூர்வமான காதல் இருக்குது. நான் தலைவருக்கு காதல் இருக்குது. 6.5 கோடி ஜனங்களில் நாமளும் ஒரு லவ்வர்ஸ் நான் அவருக்கு. அதனால் அவருக்கு லவ் லெட்டர் எழுதினேன் இதுக்கு முன்னாடி ஒரு மீடியாவில். அப்படியா? அந்த மீடியா ரிலே பண்ண பாருங்க, நாளைக்கு ரிலே பண்ணோம். ஒரு லவ் லெட்டர் எழுத சொன்னாங்க. ஃப்ரம் 2 சப்ஜெக்ட் போட்டேன். நான் 10th பப்ளிக்லேயே ஸ்ரீ ரஜினி துணை முருகன் துணை போடல, ஸ்ரீ ரஜினி ஜெயம் ஸ்ரீ ரஜினி துணை தான் போட்டேன். அப்படியா? ஆமாம். அல்ஜிப்ராவில் மேக்ஸில் தான் sin θ = cos θ = ரஜினி டீட்டான்னு போட்டேன். ஏன்னா ஆன்சர் அரே ஆகல. இதை போட்டோன்னா சர்வன் ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. உயிரில்லாத ஒய்ஃபை கூட லேட்டாக தான் கனெக்ட் ஆகும். தலைவர் உடனே கனெக்ட் ஆகும். ஓகே, தலைவர் இப்போ கனெக்ட் ஆகிருக்கான்னு ஒரு கால் மட்டும் பேசிடுறீங்களா சார்? யாருக்கு? ஒரு கால் மட்டும் உங்களுக்காக. சான்ஸே கிடையாது. உங்களுக்காக சும்மா பேசிப்பேன். ஹலோ. ஹாய் நாராயணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தலைவா. எப்படி போயிட்டு இருக்கு? உங்களோட இன்டர்வியூஸ் பேட்டி எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது பார்த்துட்டு இருக்கீங்க. நான் பிள்ளையார் முருகர் வந்து வடிவத்தில் வேற யார் பேசினாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் தலைவா. அதாவது இல்லை கும்பகோணத்தில் ஒப்பிலியப்பன் இருக்காரு, திருப்பதியில் பெருமாள் இருக்காரு, திருச்செந்தூரில் முருகர் இருக்காரு, தமிழ்நாட்டில் ஜெயிலர் இருக்காரு. அந்த வடிவத்தில் யார் பேசுனாலும் ஈஸியாக வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு தெரியாதா குழந்தை யார் பேசுகிறாங்க அப்பா அம்மான்னு தெரியாது. அந்த மாதிரி எனக்கு தெரியாதா தலைவர் பேசுகிறாரா, தலைவர் வடிவத்தில் யார் பேசுகிறாங்கன்னு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கருணாகத்தை கொஞ்சாதே சூப்பர் ஸ்டாரை மிஞ்சாதே. ஜனவரி பிப்ரவரி தலைவர் இருக்கும்போது டோன்ட் வரி. இனிமேல் கிறிஸ்மஸ் கிடையாது, ரஜினி மெஸ்ஸு. இனிமேல் ஆடி மாதம் இல்லை, ரஜினி மாதம். இனிமேல் புரட்டாசி கிடையாது, ரஜினி டாசி. என்ன சார்? சார் அங்கிளை பேர் வச்சு கூடாங்க, அவதூறு வழக்கில் கைதாடுவீங்க. ஒரு குழந்தைக்கு தெரியும் அப்பா அம்மா பேசுகிறாங்களா, மாமா பேசுகிறாங்களா, சித்தப்பா பேசுகிறாங்களா, சித்தி பேசுகிறாங்களா. கண்ணா தலைவர் நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம், படுத்தா பந்து. இந்த தாரக மந்திரத்தை தான் என் இயல்போக்கே இருக்கும். கூகுள் சுந்தர் பிச்சையை தலைவர்னு போட்டால் காமராஜர் படத்தையோ உலக தலைவர் படத்தையோ போடல, என் தலைவன் படத்தை மட்டும்தான் போடுவோம்.
அந்த தலைவராக பேசி தலைவருன்னு என்கிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பேசும்போதே தெரியும்ல. அவர் சிகரெட்டு பிடிச்சாரு, காக்கர்லால் இந்த கப்பல் போட்டு ஷிப்பரு யாராக இருந்தாலும் வாழ இருக்கலாம், அந்த தொழில் போட்டு இந்த தொப்பி போட்ட கூலிங்க ஏன் ஆளுங்க பாம் 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 அப்படின்னு அந்த பேக்ரவுண்ட் எப்படி தெரியுமா, கல்யாணத்தில் நாதஸ்வரம் பிபி மாரி எனக்கு. அந்த மாதிரி நாங்கள்லாம் வைகுண்ட ஏகாதசிக்கு சாமி கும்பிடும்போது பேச்சு வராத இயல்பு வாழ்க்கையை முடக்கணும் சரித்திரம். இந்நேரம் தலைவர் பேசியிருந்தாருன்னா இந்த மீடியாவே இந்த இடத்துல வந்து தரெல்லாம் விரிசல் விட்டுருக்கும். உலகத்தில் 5 புலம் தான், நீர் நிலம் நெருப்பு காற்று, 6வது புலம் தான் என் தலைவர். அதனால் நல்லா உங்களுக்கு கடவுள் அந்த வல்லமையை கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து மேக்ஸை கண்டுபிடிச்ச ராமானுஜர்கிட்டே மேக்ஸ் கற்றுறீங்க, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, தலைவர் பற்றியா இருக்கட்டும், உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த நேரடியில். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி.